அளப்பரிய சக்தி ஒன்னே ஆட்கொள்ளும் நேர்வழியில் அமைதி நிலை பெறுவாயடா. அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர்வழியில் அமைதி நிலை பெறுவாயடா என்றா அந்த அளப்பரிய சக்தி என்கிறதை என்னென்று நினைக்கிறீங்க, எப்படி என்று நினைக்கிறீங்க, கற்பனை பண்ணலாம் என்று நினைக்கிறீங்களா? கற்பனைக்குள்ள கொண்டு வரலாம் என்று அது பௌதீகத்தில நமக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. பௌதீகத்தை கொண்டு நாம விளங்கலாம் என்ற அந்த முயற்சி நமக்கு தோல்வியில முடியும். நாம எல்லாத்தையும் பௌதீகமாக எடுத்துக்கணும் என்று சொல்லித்தான் நம்ம என்ன செய்யறோம். ஆனா பௌதீகம் என்கிறதையும் அது தனக்குள்ள உள்ளடக்கப்பட்ட சக்தி. அது பௌதீகம் என்கிறது தனக்குள்ள உள்ளடக்கப்பட்ட சக்தி. அப்ப அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க, என்ன தத்துவம் என்றால் சக்தி என்று சகலருக்கும் தெரியுமா? தத்துவம் வேண்டா, தத்துவங்கள் என்று சொல்லல, தத்துவம் என்றால் ஒரு தத்துவத்தை தான் சொல்றார். அதான் ஏகத்துவம். தத்துவம் என்றால் சக்தி என்று சகலருக்கும் தெரியுமா? சகலருக்கும் தெரியுமா? அப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்தி இருக்கென்று தெரியும், ஒரு தத்துவம் இருக்கென்று தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது ஏக வியாபகமா இருக்கி, இந்த பௌதீகமும் அந்த சக்தியில தான் நிறைஞ்சு போயிருக்கி என்று ஏற்றுக்கொள்றதுக்கே அமெரிக்கி. அது வேற எங்கே ஒரு இடத்தை இருக்கி, வேறையா ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கி, இப்ப இந்த நிலையுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஒரு மனோ இச்சையாக என்ன செஞ்சிருக்கி நம்ம கிட்ட இருக்கி. அதனால நம்ம அந்த சக்தியோட சம்பந்தப்படுறோம் இல்லை. அந்த சக்தி என்றா என்ன, அந்த தத்துவம் என்றா என்ன, அதோட ஆற்றல் என்ன ரெண்டு சொல்லி நமக்கு பிடிபடுகிறது இல்லை, விளங்கி கொள்றோம் இல்லை. அப்ப உஸ்தாத் சொல்றாங்க, கொள்கை என்றா என்ன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்காங்க. கொள்கை என்றா என்னவென்று உனக்கு தெரியுமா? ஏகத்துவம், ஏகத்துவம் என்றா ஏகமாக ஒரு தத்துவம் இருக்கென்று சொன்னா ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டாங்க. அறிந்து கொள்வாயா, கற்றுக்கொள்வாயா, புரிந்து கொள்வாயா, விளங்கிக் கொள்வாயா என்றெல்லாம் இன்னைக்கு வசனங்களை பாவிக்காம ஏகத்துவம் என்று சொன்னா, ஏகத்துவம் என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்வாயா. ஏற்றுக்கொள்ற விஷயத்துக்கு நாம எடுத்திருக்கிற புரிதல் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சரி என்று காண்றேன். நான் என்ன சொல்றேன், இல்லாட்டி நீங்க சொல்றீங்க, நான் சரி என்று காண்றேன். இதைத்தானே, இதான் நம்மகிட்ட இருக்கிற புரிதல். ஏற்றுக்கொள்றேன் என்ன, அவர் சொன்னா சரியா இருக்கும் வண்டி ஏற்றுக்கொள்ற அந்த இதைத்தான் நாம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றல் என்று எடுக்கும். அது இல்லை ஏற்றுக்கொள்றது. அது என்னடா அறிவால சரி காண்றது, இல்லாட்டி இது அறிவால புல காண்றது, சரி புலக நிக்கிறது. ஏற்றுக்கொள்றேங்கிறது என்ன தெரியுமா? உங்களோட அறிவு சரி கண்டு ஒரு விஷயத்தை விளங்கிட்டண்டா, சரி கண்டு உங்களோட அறிவு சரி கண்டுட்டு, நம்மளோட அறிவு என்ன செய்து அந்த விஷயத்தை சரி காணுது, சரி கண்டு விளங்கிட்டண்டா, அந்த நிலையை அனுபவ ரீதியாக உள்ளத்தில ஏற்றுக்கொள்ற நிலை வரும். அறிவு ரீதியா இல்லை, அனுபவ ரீதியாக ஏற்றுக்கொள்ற நிலை வரும். இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது ஏகனின் சொல்லை ஏற்று நடந்தால் எரி நரகு ஏகாதலா, ஏக மாட்டாங்க. இன்னொரு பல்ல இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது இறைவன் ஏகனா இருக்கான் என்று ஒரு ஆள் சொல்லி நாம காதால கேட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை. அது என்ன, அது என்னத்துல வரும்? கற்றுக்கொள்றதுல வரும், அறிந்து கொள்றதுல வரும். நாம ஒரு விஷயத்தை அறிஞ்சத்தை நாம என்ன செஞ்சிட்டோம், எடுத்துக்கிட்டோம். அந்த ஏற்றுக்கொள்ளுதல், அந்த அறிதல்ல வறுமை அல்லாமல் அனுபவத்தில ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற விஷயம் இருக்குவா? அளப்பெரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர்வழியில் அமைதி நிலை பொருவாய் என்றா, இது இப்ப நான் சொல்லி நீங்க கேட்டு, விவசாயி சொல்லி நாம கேட்டு, அளப்பெரிய சக்தி ஒன்று நம்மளை என்ன செய்யும், ஆட்கொள்ளும், அமைதியா இருப்போம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா? இல்ல, அந்த அளப்பெரிய சக்தி ஆட்கொள்ற அந்த நில உள்ளத்தால
படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதா, படிப்படியாக அந்த சக்தி நிலையில ஊறுறதா. அத ஒரு பாட்டுல அழகா சொல்றாக, சக்தியில் ஊறி திளைப்பாயேங்க. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? சக்தியில் ஊறி திளைப்பாயே. அப்ப இந்நேரமா அந்த ஏகத்துவம்ங்கிற அந்த சக்தியில இருப்பார் அவர். அந்த சக்தியில ஏன்னு அப்ப என்ன இப்ப அளப்பெரிய சக்தி என்ன செய்தவர படிப்படியாக கணத்துக்கு கணம் என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆட்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த சக்தியில சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்ப இது இறைவனை ஏகனா ஏற்ற அந்த உள்ளத்தில தான் இது நடக்கும், ஏற்றுக்கொண்ட உள்ளத்தில நடக்கும். இப்ப ஒசாதி சொன்னது சரி என்று நாம் ஏற்றுக்கொண்ட அந்த ஏற்றுக்கொள்ளுதல நான் சொல்லல, அதுக்கு 1,00,000 பேரும் காலப்போக்குல வரலாம். அவர் சொன்ன அந்த நிலைகளை எல்லாம் சொந்த அனுபவத்தில கண்டு ஏற்றுக்கொள்றோம் தெரியுமா? அதுதான் சொல்றாங்க, சத்தியத்தை உணர்த்தார் கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்க, அனுபவத்தில பெற்றுக்கொள்ளு என்று சொல்றார். அப்ப உசாதி நமக்கு தந்திருக்கிற இந்த கல்வி ஒரு சத்தியத்தை நமக்கு உணர்த்துது. அந்த உணர்த்துற அந்த சத்தியத்தை கொண்டு நம்ம எங்க போகலாம்? ஜன்னத்துக்கு போகலாம். ஜன்னத்துக்கு போற அந்த விஷயம் அனுபவத்தில பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அந்த அனுபவத்தில பெற்றுக்கொள்ற அந்த நிலைக்கு உள்ளம் வந்தா அந்த உள்ளம் என்ன செய்து ஏற்றுக்கொள்ற நிலைக்கு வருது. ஏற்றுக்கொள்ற நிலை என்ற உடனே கேள்விப்பட்டு புத்தகத்தில வாய்ச்சி யாராவது நமக்கு சொல்லி ஏற்றுக்கொள்தல் அல்ல, அதை ஏற்றுக்கொள்தல் என்று சொல்றதில்ல. ஆனா நாம சும்மா சர்வசாதமா சரி நீங்க சொல்றதை நான் என்ன செய்யறேன், ஏற்றுக்கொள்றேன் என்று சும்மா அதை பயன்படுத்துறோம். ஏற்றுக்கொள்தல் முன்னிலையில இருந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மளோட உள்ளத்தில சரி என்றெடுக்கிறது அல்ல, அது சரி என்றெடுக்கிறது. நீங்க சொல்ற சரி ஏற்றுக்கொள்ற விஷயம் மாற என்ன செய்யணும்? அவர் சொன்ன அந்த விஷயம் தன்னிலையில எனக்கு என்ன வரணும்? அனுபவம் மாறணும். அனுபவம். அப்ப ஒரு ஆள் ஒரு சீனி என்ற ஒரு சாமா இருக்கி அது இனிக்கும் என்று நமக்கு சொல்ற விஷயத்த நாம என்ன செய்யறோம்? அப்படி ஒரு சாமா இருக்கா, இனிக்குமா, எப்படி இருக்குமே தெரியா என்று நாம மறுக்காம என்ன செய்யறோம்? அறிவால சரி காண்றோம். இப்ப அறிகிறோம் அந்த விஷயத்தை. சீனி ஒன்று இருக்கு, அது இனிப்புத்தன்மை உடையது என்று ஒருத்தர் சொன்ன விஷயத்தை நாம என்ன செய்யறோம்? இப்ப ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு இப்ப கல்வி வராது. நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து சீனி என்றொன்று இருக்கி அது உரைக்கும் என்று சொன்னாலே என்ன செய்வோம்? இல்ல அது இனிக்கும் தான் என்று சொல்லுவோமா? அப்பயும் என்ன செய்வோம்? உரைக்கும் என்காரு. அப்ப அது நேரியா மரம் அடுத்தாண்டு வந்து ஒரு ஆள் இன்னொரு சொல்றாரு, சீனி என்ற ஒரு சாமா இருக்கி அது நீங்க புளிக்குங்க, அது புளிப்பா இருக்கும் சொல்றாரு. என்ன செய்வோம்? ஏற்றுக்கொண்டோமா? இப்ப 3 பேரும் 3 விஷயத்தை சொல்லிக்கா. இப்படி 30,000 பேர் வந்து என்ன செய்வாங்க? நமக்கு 30,000 விஷயத்தை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றவர் யாரா இருப்பாரு? எல்லாத்தையும் சரி காண்றவர் யாரா இருப்பாரு? தன் சொந்த அனுபவத்தில அந்த இனிப்பண்டா என்ன, அந்த உரப்பண்டா என்ன, அந்த புளிப்பண்டா என்ன என்று உணராத வராத உணர்வுள்ள அந்த அனுபவத்தை பெறாதவரால் தானே அப்படி இருப்பார். அவர் தானே அந்த செடி காண்ற நிலையில் இருப்பார். அப்படி செடி கண்ட விஷயத்தை நமக்கு ஒரு ஆள் சொல்லிட்டாரு வைங்களே, சீனி என்ற ஒரு சாமா இருக்கி அது இனிக்கின்றாப்பா என்று சொல்லிட்டாரு வைங்களேன். அப்படியா, கொஞ்சம் எனக்கு அந்த சீனி என்ன சாமா அது என்ன என்று அவர உள்ளத்தால் அவர் ஒரு கேள்வியை கேட்டு அந்த அந்த சைனியங்கிறத கண்டுபிடிச்சு அத ஒரு நாளைக்கு எடுத்து நாக்குல வச்சாருண்டா, இப்பதான் அவர் சென்ன அந்த இனிக்கும் என்ற அந்த தன்மை என்ன செய்யறாரு அவர் உள்ளத்தால? அந்த அனுபவத்தை பெற இப்பதான் சீனி என்றா கண்டிப்பா இனிக்கும் என்று சொல்லி அந்த அனுபவத்தை கொண்டு உறுதியாகிறார். இனி இப்ப யாரு வந்து புளிக்கும் என்று சொன்னாலும், யாரு வந்து கசக்கும் என்று சொன்னாலும், என்ன சொன்னாலும் அவரு அது இனிப்புத்தான் இனிக்கும் தான் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கே,
அவர் உள்ளத்தில அவர் அனுபவத்தில உணர்ந்த அந்த தன்மை இருக்கே, அதுக்கு மாறு செய்வாரா? அதுக்கு மாறுபட்டு அவர் நடப்பாரா? இல்லாட்டி மாறுபட்டு அவர் சொல்றதான் சரி, இவர் சொல்றதான் சரி, அவரும் சொல்றது சரி என்று சொல்லி எல்லாத்தையும் சரி காண்ற இடத்துக்கு போவாரா? இதுதான் ஏற்றுக்கொள்ளல். அப்ப அளப்பெரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் அமைதி நிலை பெறுவாய். இந்த ஏகத்துவம் வந்தா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொள்கை என்றா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஏகத்துவம், ஏகமா இருக்கிற ஒரு தத்துவம், இதை ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்டா அவங்க இப்ப அவ அப்படி ஏற்றுக்கொள்றீங்களான்னு தந்த அந்த விஷயத்துக்குள்ள என்ன வரும்? இந்த சீனி ஒன்றிக்கு நீங்க அந்த இனிப்பை உணர்ந்து கொள்றீங்களா என்று கேட்கிற மாதிரி. சீனி ஒன்றிக்கு அதை கொஞ்சம் நீங்க அனுபவத்துல எடுங்களே, எடுத்தீங்கன்னா இனிப்பை உணர்வீங்க. ஏகமா இருக்கிற அந்த அளப்பெரிய சக்தியை நீங்க என்ன செய்வீங்க? ஏற்றுக்கொள்வீங்க. ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்வீங்களா என்று கேட்கிற அந்த கேள்விக்குரிய அர்த்தம் இதான். இது அதிகமான மாணவர்கள் ஏகத்துவம் என்று சொன்ன அந்த கொள்கையை நாங்க சரி கண்டிருக்கோம் என்கிற அந்த விஷயத்துக்குள்ள எடுக்காக, அந்த விஷயத்திலே நின்றுகிட்டு இருக்காங்க. அதுதான் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த எல்கையோடைய நாம ஏகத்துவம்ங்கிற கொள்கையை நாம என்ன செய்யறோம்? உள்ளத்தால அறிஞ்சிருக்கோம், விளங்கியிருக்கோம், அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்க, அதுக்குரிய தெளிவு இருக்கு என்று சொல்லி அதோடு என்னன்றா இவங்க ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. இவர்களுக்கு ஏகமண்டா என்னன்னு தெரியா, ஏகமா இருக்கிற அந்த தத்துவம் மண்டா என்னன்னு தெரியா, அந்த தத்துவத்துக்கு அளப்பெரிய சக்தி அது. அந்த சக்தியில ஊறி திளைக்கலாம், திளைக்கிற நிலை ஒன்றில இருப்பிருக்கி அவரால் முடியாத காரியமே கிடையாது என்று விளங்குற அளவுக்கு அவன் ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு அவட உள்ளம் வரல. அவங்க ஆரம்பத்தில சீனிய மட்டும் பார்த்திருக்காங்க. எப்படி வருதா இப்ப சொல்ற இடம்? நான் விளங்குதா இப்ப நான் சொன்ன இந்த இடம்? அப்ப இன்றைக்கு ஏற்றுக்கொள்ற இடத்துல இன்றைக்கு அதிகமான கல்புகள், அதிகமான கல்பு சம்பந்தப்பட்டு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வந்து அந்த அறிவுக்குள்ள நுழைஞ்சி இன்றைக்கு சிந்தனையில மூழ்கி ஏகத்தில தரிச்சு மூழ்கிக்கிட்டு இருக்கிற நிலை இந்த உறவாட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளோட உள்ளத்தில இருக்கா இல்லையா? இந்த உறவாட்டத்துல சம்பந்தப்பட்ட இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த ஏற்றுக்கொள்ற நிலைக்குள்ள வந்துட்டுகளா இல்லையா? இதுதான் இறைவனை ஏகனா ஏற்றுக்கொள்ற நிலை. இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற இந்த சொல்லுக்குரிய அர்த்தம். அப்ப ஏற்றுக்கொண்டா இப்ப அவர்களுக்கு எப்படி கேளுங்க சொல்லுங்க. அது இப்படியே உறுதி பெற்றுக் கொண்டு வந்தா உணர்வு பெறுவாங்க, அந்த சக்திக்கு வருவாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகும் அவர்களுக்கிட்ட எண்ணம் சம்பந்தப்படுமா சம்பந்தப்படாதா? சம்பந்தப்படும். அந்த நிலையில வர அந்த எண்ணத்துக்கு நிகரும் இல்லை. வலிமையும் அந்த எண்ணத்துக்கு நிகரும் இல்லை. அதனுடைய விரைவுக்கு கணக்கும் இல்லையாண்டா? இப்போ பௌதீகத்தில இந்த ஒளியாண்ட கணிக்காவா? பௌதீகத்தில ஒரு கிரகத்தில இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போற இடம் இத்தனை ஒளியாண்டு போகும் ஒரு கணக்கு எடுத்துட்டாடா இல்லையா? இது இந்த பௌதீகமா தெரிகிற இந்த வெளிச்சம் போற வேகத்தை வச்சுத்தானே கணக்கு எடுத்திருக்காங்க. நாம இங்க இருந்து ஒரு வெளிச்சத்தை அனுப்பினோம்டா இது போற வேகத்தை வச்சு இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு மைல் வேகத்தில் அது போறதால இந்த ஒளிகள் போற இந்த ஒளி போற இந்த கணக்கெடுப்பின் மூலம் தானே ஒளி ஆண்டுகள் என்ற ஒரு கணிப்பீடு செஞ்சிருக்காங்க. அப்படின்னா பௌதிகமா இருக்கிற இந்த ஒளிக்கே ஒரு கணக்கு வந்துட்டா இல்லையா? ஒரு கணக்கு எடுத்துட்டாளா இல்லையா? ஒஸ்தாது சொல்றாக இந்த எண்ணத்துக்கு இதுல வலிமைக்கு இதோட அந்த விரைவுக்கும் அந்த பாட்டை தெளிவா சொல்லுங்க. எண்ணத்தின் வலிமைக்கு நிகரில்லை, அதன் விரைவுக்கும் எவருக்கும் கணக்கில்லை. எண்ணத்தின் வலிமைக்கண்டா அந்த எண்ணத்திட அந்த வலிமையிட என்ன சக்திக்கு நிகர் இல்லையா? சரியா?
அந்த அதன் அடுத்தது விரைவுக்கும் எவருக்கும் அதன் கணக்கில்லை. அதன் விரைவுக்கும், விரைவுக்கண்டா வேகத்துக்கு வேகத்துக்கு கணக்கு இல்லையா? அப்ப மனிதனால கணக்கு போட இயலாத வேகத்திலே என்ன செய்யுது அந்த எண்ணம். அப்ப அந்த சக்தியில் ஊறி திளைக்கிற நிலையில அந்த உள்ளம் இருந்தா அந்த உள்ளத்தில ஏற்படுற அந்த எண்ணத்திட வலிமைக்கு நிகரும் இல்லை. அந்த விஷயம் நடக்கிறதுக்குரிய வேகத்துக்கு என்ன விரைவுக்கும் கணக்கும் இல்லையா? உங்களுக்கு இவ்வளவு நாள் உறவாட்டத்துல தராத ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை தர, நீங்க சாதாரணமான ஒரு விஷயத்துக்குள்ள வந்து சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு நிக்க வேணாம். இது மாபெரும் காரியம். இந்த உலகத்தை ஆள்ற ஒரு ஜனாதிபதி இருந்தாலும் அவன் இந்த இறைவனுடைய ஏகனா இருக்கிற இந்த இறைவனுடைய நாட்டம் இல்லாம அவன் ஒன்றுமே செய்யல. இதனோட பாரதூரத்தை உங்களுக்கு அடித்தார். இந்த ஏகம் என்று சொல்லி நீங்க போய் தரிப்பட்டி நான் உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலட அந்த வியாபகத்தை சொல்றோம். இதுதான் வாசியம், விசாலமானவன் என்று சொல்லி அந்த சக்திக்குள்ள நுழைகிற நிலை, அந்த சக்தியை நீங்க உணர்ற நிலை. இது திடீரென்று கொஞ்சம் வந்து இறங்கின உடனே ஹிரா குகையில என்ன நடந்த அவங்களுக்கு தாங்கி கொள்ளா போச்சு. விளங்குதா? ஏன்னா அவருக்கு முன்ன பின்ன முகம்மது நபிக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததும் இல்லை. திடீரென்று நடந்த உடனே என்ன நடந்த நமக்கு என்று அவருக்கு தெரியவும் இல்லை. என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? அதுக்கு அப்படி அவருக்கு நடக்கிறதுக்கு அப்படி ஒரு நிகழ்வு திடீரென்று நடந்ததுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி அவருக்கு நடந்துச்சு? அந்த எண்ணத்தின் வலிமை. அவருக்கு முறையாக யாருமே அந்த வழியை காட்டி கொடுக்கல. அவருக்கு முறையாக வழி காட்டுற யாரும் அந்நேரம் இருக்கலன்னு சரணனா. தடமாட்டம். என்னடா இப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடந்தா, இப்படி ஒரு விஷயம் நடந்தா இதுதான் என்று சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்துறதுக்கோ சொல்றதுக்கோ அங்க யாரும் முன்னுக்கு அவருக்கு ஒரு வழியை காட்டியும் இல்லை. அவர்களுக்கு யாராவது வந்து நான் களிமா செல்லுங்க இந்த களிமா சொல்லி கொடுக்கையும் இல்லை. இதுதான் கொள்கை என்று சொல்லி கொள்கையை அங்க செல்லையும் இல்லை. எல்லாம் பிறண்டு போய் கிடந்த காலம் நேரம். அங்க கொள்கையும் இல்லை, களிமாவும் இல்லை, ஏகத்துவமும் இல்லை, எதுக்குமே இல்லாம தலகுல எல்லாத்தையும் பிரட்டி அந்த மக்களுக்கு அவங்களோட மன உச்சைக்கு ஏற்ப வழியை காட்டி கெட்டு போய் கிடந்த ஒரு ஜாகிலியா காலம், அபூஜஹில்ட ஒரு ஆட்சி நடந்த காலமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் தாண்டி முகம்மது நபி அவர்களுக்கு ஒரு சிந்தனை தூண்டப்பட்டு என்னடா நடக்குது இங்க, என்ன இது அநியாயம் நடக்குது, நியாயமான பெண்களை கொலை செய்யறாங்க, விக்கிரகங்களை போட்டு கும்பிடுறாங்க, அங்கால சாராயம் குடிக்காக, இங்கால மடுவை வட்டி புதைக்காக, இப்படி நடக்கிற எல்லா விஷயமும் மொத்தமும் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? ஒரு குழப்பத்தை உருவாக்கிச்சு. ஒரு குழப்பத்தை உள்ளத்துல கொண்டாந்த உடனே அந்த குழப்பத்தோட இந்த என்ன நடக்குது, நான் யாரு என்கிற விஷயம் அவரோட உள்ளத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு தூண்டல் மாதிரி தூண்டப்பட்டிருக்கு. தூண்டின உடனே நாம இது எல்லாத்தையும் முற்று என்ன செய்வோம்? இந்த சிந்தனையில இருக்கிறதுக்காக, இந்த விஷயத்தை சிந்திக்கிறதுக்காக நாம தனிமைப்படுவோம் என்று சொல்லித்தான் தன்னை என்ன செஞ்சாக? எல்லாரையும் விட்டு, எல்லார சூழலையும் விட்டு அந்த ஹிரா குகையை தெரிவு செஞ்சு அங்க போய் இருக்கிறதுக்கு, அங்க இருந்து இந்த சிந்தனைங்கிற இந்த சிந்தனையை செய்யறதுக்கு முயற்சி எடுத்தார். இப்ப அவங்களுக்கு யாராவது களிமாவை செல்லுங்க, தொழுங்க, சக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, கொள்கையில சரிபடுங்க என்று ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டதா? அவர்களை எடுத்துக்கிட்டா போனாரு. அப்ப எதுவுமே இல்லாம அங்க நடந்த விஷயம் என்ன? முராக்கபா, சிந்தனை. அப்ப இந்த சிந்தனையால தூண்டப்பட்டு அந்த ஜிப்ரீல்ங்கிற அந்த தத்துவம், அந்த சக்தி, வானளாவிய ரீதிய இறக்கைகளை கொண்ட மாபெரும் அந்த ஆற்றல் ஆரம்பத்தில் ஒழுப்பம் உணரப்பட்ட பொழுது, அந்த உணர்வு அந்த நிலையை பிடிச்ச உடனே
என்ன நடந்தேன்னு விளங்குமா? விளங்குற நிலையில இருப்பாளா யாராவது? அந்த நிலை இருக்குமா? அதோடத்தான் அவர் என்ன செஞ்சாரு, என்ன போத்துங்க எனக்கு நடுக்குதுன்னு சொல்லி ஓடி ஹதீஜா நாயிட்ட போன உடனே அவங்க தான் என்ன செஞ்சாங்க, போர்வையால போத்தி வீட்டை வச்சிருந்து அடுத்தண்டு போய் என்ன நடந்த என்று சொல்லி பழைய அந்த பாதிரி மரவள்கிட்ட கேட்டு வாங்கித்தான் வந்தவர் வானவரு ஒரு மலக்கு வந்திருக்கிறாரு. அதனால பின்னுக்கு முகம்மது என்று சொல்லி ஒரு நபி வருவாங்க, அவர்களுக்கு இப்படி என்று முன் பைபிள்ல இருந்த சில விஷயங்களை இன்னைக்கு சொன்ன உடனே முதல் ஈமான் கொண்டது யாரு? ஹதீஜா நாய். அப்ப இப்ப நன்னா இருக்க நாமளும் அதே நேரான வழியில போறோமா இல்லையா? அப்ப நேர் வழியில் என்ன, நேர் வழியில தான் என்ன செய்யுமா, அளப்பரிய சக்தி ஆட்கொள்ளும் என்று சொல்றாளா இல்லையா? அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர் வழியில் என்று ஒரு சொல்ல போட்டிருக்காளா இல்லையா? அப்படி என்ன அந்த அளப்பரிய சக்தி குறுக்கு வழியில போனா என்ன செய்யாது? ஆட்கொள்ளாது. நேர் வழியில போனா ஆட்கொள்ளும் என்று இன்னைக்கு காட்டியிருக்காளா இல்லையா? அப்ப எனக்கு நேரான பாதையை காட்டு என்று நாம அந்த நேர் வழியத்தான இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வழியால தானே நபிமார்கள், நல்லடியார்கள், ரசூல்மார்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள் எல்லாரும் போய் அந்த அளப்பெரிய சக்திய அந்த தத்துவத்தை உணர்ந்திருக்காக, அந்த உணர்ற இடத்துக்கு போயிருக்காக. அப்ப இவங்க எல்லாரும் ஏகத்துவம் என்கிற இந்த கொள்கையில தரிபட்டாக்கள், புனியும் குணமும் ஏகம் என்று ஏற்றுக்கொண்டாக்கள். ஏற்றுக்கொண்டு சொல்வதுட்டா இல்லையா? புனியும் குணமும் ஏகம் என்று ஏற்றுக்கொள்வதுதான் என்ன, தௌஹீது. அப்ப இந்த கலிமாவை கொண்டு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு உள்ளம் வரணும் என்ற உடனே இந்த ஆரம்ப பிள்ளைகள் எப்படி நினைக்குதுகள்டா, நாம களிமா சொல்லி கொடுத்த உடனே களிமா சரி என்று எடுத்துடுதுகள். மரம் ஏகமாதான் இருக்கானோட அதையும் என்ன செய்துகள், சொல்லித்தந்த விஷயமாக அங்க எடுத்து பதிச்சு அறிஞ்ச விஷயத்தை ஏற்றுக்கொண்டதாக நினைக்குதுகள். இது இவக நினைக்காகலா, அந்த கூட இருக்கிறவன் இவகளை அப்படி நினை என்று அந்த எண்ணத்தை கொடுக்கானா? கூட இருக்கிறவன் அவன் தான் கொடுக்கான், ஏற்றுக்கொண்டிருக்கான். நீ எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பவங்கள்ட்ட நீ ஏற்றுக்கொள்ள வேண்டா, இதுக்கு மேல நீ என்ன எப்படி ஏற்றுக்கொள்ற என்று அவன் என்ன செய்யறான், அவங்களுக்கு அந்த எண்ணத்தை ஊற்றி அந்த அதோடையே ஸ்டப் பண்ணி வைக்கான், தடை செஞ்சு வைக்கான். இப்ப அவர் என்ன செய்வாரு, 20, 30, 40 வருஷமாக நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவன், நான் களிமாவை ஏற்றுக்கொண்டவன் என்று நினைச்சுக்கிட்டு வாயால சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அல்லாமல் அத வேதம் செல்லுது, அவங்க உங்களுக்கு முன்னுக்கு அப்படி செல்றார்களே அல்லாமல் அவனோட உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுதா இல்லையா? முகமது நபிக்கு ஜிப்ரீல் வந்து இறக்கி கொடுத்து, அண்ணாவ உனக்கு முன்னுக்கு தான் அப்படி சொல்றாங்க, நீ அவளை நம்பாத, அவளோட உள்ளம் இன்னும் ஏற்றுக்கொள்ளல என்று ஜிப்ரீல் வந்து முகமது நபிக்கு அவனோட உள்ளத்தில நிலையை வெளிப்படுத்தி கொடுக்காரா இல்லையா? அந்த வசனம் பார்த்திருக்கிறீங்களா வேதத்துல, குர்ஆன்ல? அவங்க உங்களுக்கு முன்னுக்கு வந்து ஏற்றுக்கொண்டோம் என்று வாயால தான் சொல்றாங்க, அவங்க உண்மையில அவங்க ஏற்றுக்கொள்ளல, உள்ளத்தால் அவங்க ஏற்றுக்கொள்ளல என்று சொல்லி முகமது நபிக்கு இன்னைக்கு ஜிப்ரீல் வந்து இறக்கி, ஜிப்ரீல் அவர் உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொள்ளாதாக்கள் என்று புரிஞ்சு கொள்ற அளவுக்கு ஒரு வேத வசனம் இறக்கப்பட்டு அல்லாஹ் இன்னைக்கு விளங்கப்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு, நடந்திருக்கு. அப்ப இந்த அளப்பெரிய சக்தியில ஆட்கொள்ளக்குள்ள அந்த நிலையோட சம்பந்தப்பட்டு இருக்கிறவர்கிட்ட இப்பயும் ஜிப்ரீல் வந்து சொல்ல மாட்டாரா, இவகையெல்லாம் வாயால சொல்லிக்கிட்டு தான் இருக்காக, இன்னும் உள்ளத்தால அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளல, உள்ளம் என்ன செய்யல, அந்த நிலையில தரிப்படல, உள்ளம் இன்னும் அந்த நிலையை உணர்ற இடத்துக்கோ அளப்பெரிய சக்தியொன்று இருக்கி, அந்த சக்தியை ஏகமாக நான் இருந்து அந்த இருப்புல இருந்து அது என்ன ஆட்கொள்ளும், அந்த நிலையை உணரலாம், நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொல்லி இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற நிலைக்கு தன் உள்ளம் வந்துட்டா, வருகுதா, போறோமா என்று சிந்திக்கிறவங்க இருக்காளா?
அப்ப இனி கண்டிப்பா இப்படி ஒரு சிந்தனையோடு அந்த வழியில நேர் வழியில போறவங்களுக்கு வரணுமா இல்லையா? அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் நேர் வழியிலண்டா அந்த ஜிப்ரீல் வந்து இறங்கி அந்த நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு முகம்மது என்கிற அந்த மனிதருக்கு நபிக்கு ஒரு அளப்பெரிய சக்தியாக அது அந்த நிலை வந்துச்சா இல்லையா? அந்த நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? அந்த நிலையை உணர்ந்தாரா இல்லையா? அப்ப இப்பதான் நேர் வழிக்கிட்டு வர. அப்ப இப்ப இன்னைக்கு இதை வச்சு பார்க்கக்குள்ள என்ன ராபி, நாம இன்னும் ஆரம்பத்துக்கே போகலையோ? அதனால நேர் வழியில் அளப்பெரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் அமைதி நிலை பெறுவாய். இது ஏகம் என்கிற அந்த நிலையில தரிச்சு இயன்றவரை திக்ர் செய்யறவங்களுக்கு நடக்கக்கூடிய உண்மை சம்பவம் ஹக்காக நடக்கும். இது அவங்களோட சொந்த அனுபவத்தில் அவங்க உணர்றது ஜன்னத்து. அப்ப சத்தியத்தை உணர்த்தின கல்வியை எடுத்ததால என்ன செய்தாக? சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்கா. அப்ப சத்தியத்தை உணர்த்துற கல்வியை எடுத்தா என்ன செய்யும்? அவளை ஜன்னத்தில சேர்த்து வைக்கும். அனுபவத்தில பெற்றுக் கொண்டிருப்பார். அப்படி என்ன இப்ப அவ என்ன அனுபவத்தில் இருப்பாக? இன்னைக்கு அளப்பெரிய சக்தி ஆட்கொள்ற அந்த அனுபவத்துக்கு வந்துட்டாள்டா இப்ப ஜன்னத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்ப ஜன்னத்தோட சம்பந்தப்பட்டுக்கிட்ட உள்ளம் எங்க? நாளைக்கா? நாளண்டைக்கா? 400 வருஷத்துக்கு அப்புறவா? பேயன் பித்தனுகள் சொல்றாங்க உடலை சுமந்த பேயன் இருக்கான உயிரை விட்டு போட்டு உடலை சுமந்துக்கிட்டு நம்மளோட தரிக்காவுல ஈக்கான நிறைய பேரு இவனுகள் சொல்ற கதை. அதை தூக்கி ஒரு பக்கம் குப்பையில போட்டு நீங்க தரீங்க, அமைதி நிலை பெறுங்க. அளப்பெரிய சக்தி ஆட்கொண்டதுக்கு பிறகுதான் ஈர் உலகும் இறைவனுடைய ஆட்சியில நடக்குது என்று நம்புவோம். ஈர் உலகும் இறைவனுடைய ஆட்சியில இருக்குங்கிறது நமக்கு பிடிபடும். எப்படி? கேள்விப்பட்ட விஷயமா? சொன்ன விஷயமா? சொந்த அனுபவத்தில உணர்ந்த விஷயமாக பிடிபடும். சொந்த அனுபவத்தில உணரக்கூடிய விஷயமாக என்ன செய்யும்? அவர உள்ளத்தில தெரிய வரும் அவருக்கு. அப்ப ஒரு சாதாரண ஒரு வழி, சாதாரண ஒரு விஷயத்துக்குள்ள நாம வரலைங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப சித்தரத்துள் முந்தகா வந்தா வாதில் முகத்தீஸ் வந்து சேர்ந்தாய் பாதரட்சையை கழட்டிக்கொள் தானே என்ன சார் நான் அடுத்த விஷயம். அப்ப அதுல சொந்த அனுபவத்தை இன்னும் பேசல என்ன சார் நானும் ஒரு சொல் தேடிட்டு இருக்கேன். அதை உங்களுக்கு சொல்லி தரது ஏதாவது இருந்தா செல்லுங்க. உங்களுக்காவது ஏதாவது ஒரு சொல்லோடு பிடிப்பட்டா இந்த சொல்ல வச்சு செல்லலாம் தானே என்று அந்த சொல்ல காட்டுங்க. நானும் சரியாண்டு பார்ப்பேன். இல்லாட்டி நான் ஒரு சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய. அப்ப உஸ்தாது சொல்றாங்க, அனுபவத்தை மொழியில் கூற அறிஞராலும் முடியாது. அனுபவம் என்கிறது ஐம்புலன் ஆட்சி கொண்டு அமைகிறது. ஐம்புலன் ஆட்சி கொண்டு. அப்ப அந்த ஐம்புலன் ஆட்சி என்கிறது ஐம்புலன் அடக்கம் வந்துட்டா அதனுடைய ஆட்சி என்ன செய்யும்? ஐம்புலத்தை அடக்கி ஒரு வழிப்படுத்தினா அதனுடைய ஆட்சி நிலகுடிபற்றும். அது எய்னிக்கு அதில் ஆட்சி எய்னிக்கு அதில் ஆட்சி நடக்குது. ஐனிக்கு அந்த ஆட்சி இப்ப இவர் ஒருநிலைப்பட்ட இவர் ஆட்சியா இறைவனுடைய ஆட்சியா? இதயம் என்பது அரசப்பா, அது இடிப்பவன் நான் எனும் இறைவன் அப்பா. இறைவனுடைய ஆட்சி. அந்த ஆட்சி இவரை கொண்டுதான் நடக்குது. அது நமக்கு பௌதீகமாக இந்த கண்ணை கொண்டு நமக்கு பிடிக்கல, பார்க்கல, விளங்க. ஆனா இந்த நேர் வழியில நம்ம வந்தோம்டா அந்த அளப்பெரிய சக்தி ஆட்கொண்டு அந்த அமைதி நிலைக்கு நம்மள வருமண்டா படிப்படியாக இக்ரகு அறிவீரா என்று பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்குல இருந்து ஆரம்பிக்க. இப்ப ஜிப்ரீல் அந்த அளப்பெரிய சக்தி என்ன செய்யும்? தன்னோட சம்பந்தப்படுறதும் தான் அதோட சம்பந்தப்படுறதும் இரண்டற்றிருக்கிற அந்த நிலையும் படிப்படியாக என்ன செய்யும்? நடந்துகிட்டே இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு வழி, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம். அதான் வேதம் சொல்லுது, இந்த சாந்தி மார்க்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கான். அதுல இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த சாந்தி, இந்த வழிய, இந்த மார்க்கத்தை யார் ஏற்றுக்கொண்டிருக்கானா? அல்லாஹ். ஏனா அவருக்கு என்ன தேவையாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய? ஏற்றுக்கொள்ளுதுங்கிற விஷயம் விளங்கிட்டு தானே. அப்ப அல்லாஹ் இப்ப நாம சொல்லி அரசியல் இருந்துகிட்டு நாம சொல்றதை கேட்டு அந்த ஏற்றுக்கொள்ளுதல் வருமா? இல்ல. அப்ப அவன் ஏற்றுக்கொள்றதாக இருந்தா இந்த சாந்தி வழிய, இந்த சாந்தி மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொள்றானா? அதுதான் இப்ப இன்னைக்கு என்ன தேவரிக்கவருக்கு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய? ஏன் அவர் ஏற்றுக்கொள்றாரு? ஏன் இந்த வழியை, இந்த சாந்தி வழியை மட்டும் ஏற்றுக்கொள்றாரு? இது என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி, என்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த சாந்தி மார்க்கத்தை என்றா இந்த சாந்தி பெற வழிய என்ன அவர் ஏற்றுக்கொள்றாராம். அவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழியா? அப்ப அவர் ஏற்றுக்கொள்றாருண்டா அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையை நெருக்கி அவர் என்ன ஏற்றுக்கொள்ளணும்? சரி, இந்த கேள்விக்கு நாளைக்கு விட எடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும்.